நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனா, இன்னைக்கு நீ மாட்டுன நெல்லு அடனே. சின்ன சித்தி விடாதீங்க. சொல்ல கேளு. விடாதே. சுஹானா, அவளை பிடிச்சு கொடுத்துமா? அவளை விடாத சுஹானா. சுஹானா, நீ போக முடியல. இந்த வெறும் மாட்டி விடுறீங்க. சுஹானா, நீ போக சுஹானா, நீ சீக்கிரம். சுஹானானி, சின்ன சித்தி. சுஹானானி, சுஹானா, உனக்கு என்னாச்சு? திடீர்னு இவளுக்கு என்ன ஆயிருக்கும்? இங்க பாருமா, சின்ன சித்தி அப்பவே தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த இலேஷ், இஷான் எல்லாரும் இப்ப எங்க தான் போய் தொலைஞ்சீங்க? அண்ணி, சின்ன மம்மிஷா, என்னமா இது? நீங்க பயப்படாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். இருக்க முடியும். மீனா, சுஹானா, எடுத்து வா. சித்திக்கு ஒண்ணும் ஆகாது, நீ அழாத. சின்ன சித்தி. சுஹானானி, உங்களுக்கு என்ன ஆச்சு? இவ ஒழுங்கா சாப்பிட்டாலா இல்லையானே தெரியல. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்ப அழ ஆரம்பிச்சிடாதீங்க. அழணும்னா உங்க ரூமுக்கு போய் அழுங்க ப்ளீஸ். வாயை மூடி. சுஹானா மயக்க போட்டு விழுந்திருக்கா, என்ன அழாம இருக்க சொல்றியா? நிஷா, சுஹானா, சுஹானா கண்ணை தரமா? சுஹானா, இப்ப பரவாயில்லையாமா? எனக்கு தலை சுத்துச்சு. உன்னால எழுந்திருக்க முடியுமா? பாத்து பிடிங்க, பாத்து மெதுவா எழுந்து. சின்னண்ணி, மீ சாரி. மீ சாரின்னு சொல்லக்கூடாது டெஃபோ, ஐ ஆம் சாரின்னு சொல்லணும். மீனா, நீ என் கூட வா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்புறேன். ஹோலியை நாமும் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒழுங்கா வாசி. ஹோலியை நாமும் கொண்டாடி மகிழ்ந்தோம், ஆடி பாடி சந்தோஷமாய் இருந்தோம். வண்ணமயமாய் வாழ்க்கையும் மலரும், வண்ணமயமாய் வாழ்க்கையும் மலரும். அதனால் துக்கத்தை என்றும் நன்றாக வாழ்ந்திடு, வண்ணமயமாய் வாழ்ந்திடு ஜோராய், வண்ணமயமாய் வாழ்ந்திடு ஜோராய். துக்கம் என்பது என் வாழ்வில் கிடையாது. இதை கேட்டுக்க சொல்லுங்க. வீட்டை மறந்து சந்தோஷமாய் கொண்டாடுவோம், வீட்டை மறந்து சந்தோஷமாய் கொண்டாடுவோம், ஆடி பாடி சந்தோஷமாய் மகிழலாம். தப்பு தப்பா வாசிக்கிறியே. என்ன தாத்தா இது? அடிச்சு அடிச்சு மூஞ்சிய சிவப்பாக்கிட்டீங்க. நீங்களும் உங்க ஹோலியும். நான் ஒண்ணும் விளையாட வரல, நான் போறேன். டேய் நில்றா, ஹோலியில மூஞ்சிய சிவப்பானா என்னடா? தாத்தா, எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்லா இல்ல தாத்தா. ஒண்ணு பண்ணலாம், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. ஓகே? என்ன தாத்தா, நீங்க ஒழுங்கா இப்போ குளிக்க போலனா அப்புறம் உள்ள போய் அப்பாவை நான் கூப்பிட்டுருவோம். ஓகே? அப்படியா? அவன் வந்து என்ன பண்ணிடுவான்? நான் அவனுக்கு அப்பனா இல்ல அவன் எனக்கு அப்பனா சொல்லு. இவனா? இவனுக்கு அப்ப நானாச்சே. என்ன என்ன? ஒரு நிமிஷம். என்னடா எல்லாரும் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, வீட்டுக்கு போய் குளிங்க. போங்க. என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கிளம்புங்க. தேங்க்யூ சோ மச். அப்பா, நீங்க ஏன் இன்னும் குளிக்காம இருக்கீங்க? உன் புள்ள என்ன ரொம்ப மிரட்டுறான், கொஞ்சம் சொல்லி வை. என் பையனை விடுங்க. நான் உங்க புள்ள. நான் இப்போ உங்களை மிரட்டுறேன். நீங்க வாயை மூடிக்கிட்டு உடனடியா குளிக்க போறீங்க, இல்லன்னா உடனடியா எங்க அம்மாவை வர சொல்லிடுவேன். நீ என்ன மிரட்டுறியா? அப்ப சரி, நான் இங்கிருந்து நவரவே மாட்டேன். என்ன பண்றியோ பண்ணி. தாத்தா தாத்தா போட்டு விடுங்க தாத்தா.
ஹோலி அடுத்த வருஷம் கூட வரும்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். நீங்க பாருங்க தாத்தா, அடுத்த வருஷமும் இதே மாதிரி கொண்டாடுவோம். அடுத்த வருஷம் சுகானா அவங்க அப்பாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துருவோம். உன் மாமனாரத்தான் சொல்றான். பாஜ்பாய் அவர் ரொம்ப நல்லா ஆடுவார் தெரியுமா? நீ போய் அவருக்கு பிபி வாசி. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாரு, என்ன பாட்டு? இவரு இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. தண்ணி பக்கெட் எடுத்து இவரை இங்கேயே குளிப்பாட்டிட வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்து உட்காரு. மெதுவா பாத்து. இஷிகா உட்கார வை. ஒரு நிமிஷம். மெதுவா இரு. தலகாணி எப்படி வை. மெதுவா. எப்படி இவ கீழே விழுந்தா? தெரியலக்கா, திடீர்னு தலை சுத்துச்சுன்னு கீழே விழுந்துட்டா. தேங்க் காட், நல்ல வேளை சுஹானானிக்கு எந்த அடியும் படல. வாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு குழந்தைக்கு? என்னம்மா இது? ஏன் இப்படி ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கீங்க? திறந்து விடுங்க, வெளிக்காத்து உள்ள வரட்டும். போய் தரங்க. ஈஷான் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா போ. அவன்கிட்ட டாக்டரை கூப்பிட சொல்லு. மா, ஹோலி அன்னைக்கு எந்த டாக்டர் இருப்பாங்க சொல்லுங்க? அட கடவுளே, நானும் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்பு கூட மூடி வச்சிருப்பாங்களே. நானும் கிழமையுமா இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்புக்கு வந்துருச்சு. இப்ப பாரு, அவசரத்துக்கு மாத்திரை மருந்து கூட வாங்க கடை கிடையாது. உனக்கு திடீர்னு என்னாச்சு சுஹானா? காலையில நல்லதானே இருந்த? முதல்ல தலை சுத்துச்சு, அப்புறம் தலை வலிச்சுது, அப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். தலை சுத்தி மயக்கம் வந்துடுச்சா? ஆனா இப்ப நல்லா இருக்கேன். ஆனா சுகனா உனக்கு... ஐயோ, கொஞ்சம் பேசாம விட்டுடுங்களேன். இனிமே எதுவும் கேட்காதீங்க. ஒருவேளை வெயில்னால கூட தலை சுத்தல வந்திருக்கலாம் இல்லையா? சரி, இங்க வாடா தங்கோ. கொஞ்சமா இந்த பாலை குடிமா. எல்லாம் சரியா இருக்கும். பால் இந்த மில்க் நோ யாக். அப்படிலாம் சொல்லக்கூடாது சுகானா. கொஞ்சம் பாலா குடி, அப்பதானே உடம்புக்கு தெம்பா இருக்கும். இத குடிச்சிட்டு நீ 2 மணி நேரம் நல்லா தூங்கு. ஆமா, கொஞ்சமா குடி. எனக்கு வாந்தி வருது. அத்தை. அக்கா, அவளுக்கு வாந்தி வருதா? வாமிட்கா. சின்னனி, இந்தாங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. மீனா வேண்டாம், உங்க சின்ன அண்ணி இப்போதைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சுஹானாவுக்கு வாந்தி வருதா. ஓ, வாந்தி வருதா? அப்படின்னா சுமாரு ஓரா குதிக்காத. நான் இப்ப நல்லா இருக்கேன். பாட்டி, அம்மா, நீங்கெல்லாம் போங்க, நான் நல்லா இருக்கேன். இல்ல சுஹானா, நீ கொஞ்சமாவது சாப்பிட்டாதான் போவோம். இத கூட நீ குடிக்கல பாரு. இப்ப எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்ன, ஏமா பிடிக்கலங்கற? சின்ன மாமி அவதான் சொல்றால, சுஹானாவுக்கு இப்ப வாந்தி வருதா. சரி 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பாருமா, வயிற்றுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா. வெறும் வயித்தோட இருந்தா இன்னும் பிரச்சனை தான் வரும். சரி, நான் ஒண்ணு பண்றேன். உனக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். சரி, நீ எழுந்து வா. நாம போய் ஏதாவது பண்ணலாம். வாங்க அக்கா. சுஹானா, அது இந்த மாசம், அதாவது மாசம்னா மந்த். இந்த மந்த் உனக்கு இல்ல. என்ன என்ன? அது உன்கிட்ட நாங்க அப்புறமா சொல்றோம். சுஹானானிக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்த்து உங்க 2 பேருக்கும் சிரிப்பு வருதா? இங்க பாரு, இந்த மாதிரி உடம்பு சரியாம போனா எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்.
சுஹானி நீ ரெஸ்ட் எடு, நாங்க இப்போ வந்துறோம். ஆமா காமா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. சரிக்கா. ஸ்வீட்டா ராஜினி அண்ணி எதுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லுங்க. உள்ள வா சொல்றேன். நீ எதுக்கு சிரிக்கிற? சின்னண்ணி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதா ராதா, சுஹானா ஏதோ மயங்கி விழுந்துட்டு தான் மீனா சொன்னாலே, எப்படி இப்ப நல்லா இருக்கால? என்ன என்னாச்சு? சுஹானா மயங்கி விழுந்துட்டாளா? எப்படி விழுந்தா? விழுந்தாளா? அடி எதுவும் படலையே. இல்லல்லப்பா, அடியெல்லாம் ஒண்ணும் படல. அவ நல்லா தான் இருக்கா. அவ ரூம்ல படுத்து அவ ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. அண்ணி, அவ சாப்பிட்டாளா இல்லையா? பசியால தான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம்பந்த வீட்டுல கூட அவ எதுவுமே சாப்பிடல. அப்பா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நானா சாப்பிட்டுட்டு இருந்தேன்? என்ன பத்தி குறை சொல்றியா? குறை சொல்லல, உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொல்லு. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருங்க. எனக்கு சுஹானாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ராதா, கவலைப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல. நிஷா இப்பதான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காளா? அப்ப சரி. ஆனா திடீர்னு தலை சுத்தி விழுந்திருக்கானா? உங்களுக்கு அப்படிதானே தோணுது? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்படின்னா என்ன 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 தோணுது? சொல்லு ராதா. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்க. அவளுக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஆண்டவ புண்ணியத்துல எல்லாம் நல்ல விஷயமா தாங்க நடந்திருக்கு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சுஹானா மயங்கி விழுந்திருக்கா. நீங்க என்னடான்னா நல்ல விஷயம்ங்கறீங்க. பாத்தீங்களா அவன? இவனுக்கு இது கூட புரியலையே. உன்னோட செல்ல பொண்டாட்டி பாட்டி ஆயிட்டாடா. ஐயோ அத்தை, இவன் ஏன் வைக்கப்படுறா? அண்ணி, நான் நினைச்சது கரெக்ட் தானே? ராணு, நீ பாட்டியாக போறியா? என்னது? ஆனா எப்படி? அரசாங்கத்துல பதவி கொடுத்திருக்காங்க. கேக்குற மாதிரி கேள்வி. நீ எல்லாம் ஒரு அப்பங்கார. என்ன? அப்படியா? எனக்கு சுஹானாவுக்கு தலை சுத்ததா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வாந்தி வேற வருதா. அப்படியா? நான் இப்பவே போய் அவளை பாத்துட்டு வரேன். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஆலோக். ராதா, அவசரப்பட வேண்டாமே. முதல்ல சுஹானாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டலாமே. விஷயம் ஊர்ஜிதமாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துக்கலாம். அக்கா அக்கா, நம்ம இப்ப சுஹானாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவதான் எப்ப பாரு எங்க அங்கே ஓடிக்கிட்டே இருப்பாளே. அது மட்டும் இல்லாம பாரு, இவ இப்பவே ஆரம்பிச்சிட்டா. மாமா, உங்களுக்கு தான் சுஹானாவை பத்தி நல்லா. நீ மட்டும் எப்படி மறந்த? நீ முழுகாம இருந்த போது எதுவும் தெரியாம தான் இருந்த. நீங்க குதிச்சதுல இஷான் வயித்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓஹோ ராணு, இத பார், உன் சுஹானா தாயானா அப்புறமா அவளே எல்லாத்தையும் தானா கத்துப்பா. கவலைப்படாத. இது பாரு, நல்ல சக்கரை போட்டு எனக்கு டீயை கொண்டு வா. கேட்டீங்களாமா? சக்கரை போட்டு டீ வேணுமா? அப்பா, நீங்க கொள்ளு தாத்தா ஆக போறீங்க. கொஞ்சம் திருந்துங்களேன். ஆரம்பிச்சிட்டான். சுஹானாக்கு என்னாச்சு? சுஹானா மயங்கி விழுந்துட்டாலாமே. அனி, அடி எதுவும் படல. அதானே, சொல்லுங்க நீ. சின்னனிக்கு என்னாச்சு? சுஹானாவுக்கு மயக்கம் வருதான். மயக்கமா? நிஷா, அப்புறம் வாந்தி வேற வருதா? வாந்தியா? நிஷா நீ டேய், மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லு. சுஹானாவை அங்க பாங்கு குடிக்க வச்சியா? அதெல்லாம் நான் எதுவும் குடிக்க வைக்கல. இதெல்லாம் விடுங்க. முதல்ல போய் டாக்டர் கூட்டிட்டு வரலாம். சீக்கிரம் வாங்க. ஏய், எங்க போறீங்க? இன்னைக்கு எந்த டாக்டரும் வந்திருக்க மாட்டாங்க. எல்லா கிளினிக்கும் லீவு. அண்ணி, இப்ப என்ன பண்றது? இப்ப அவசரப்பட்டு டாக்டர் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஷான். அட, என்ன நீங்க தெளிவா சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ராணா, இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரமா இப்படிதான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ராணி, அண்ணி முதல்ல என்ன? நீங்க உடனே நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துருங்க. அதோட எனக்கு ஒரு அழகான புடவையும் வாங்கி கொடுங்க. ஓ, உனக்கு மூளை என்ன மழுங்கி போயிடுச்சா?
இங்க சுகானாக்கு உடம்பு முடியாம இருக்கா, இதுல உனக்கு ஸ்வீட் சாரில வேணுமா? போ போய் முதல்ல உன்னுடைய வேலையை பாரு போ. ஒண்ணுமே புரியல. ஓ, இங்க என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கே தலை சுத்துது. ஆமா நீ இல்ல இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. இது கூட புரியலையா? சுகானாவுக்கு தலை சுத்துதுன்னு தானே சொன்னோம். அப்புறம் வாந்தி வருதான். அட அதுக்கு இதத்தான் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல. நீங்க இப்படி வாங்க. என்ன இங்க வாங்க. ஒரு பொண்ணுக்கு அப்பா ஆயிட்டீங்க, இத கூட உங்களால வாந்தி வருதா? வாந்தி அப்படின்னா இங்க பாருங்க, என்கிட்டயே சொல்லுங்க, நானும் அதே மாதிரி என்ன டேய், நாமெல்லாம் சித்தப்பா பெரியப்பா ஆக போறோம். எனக்கு எதுக்கு இப்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க? அதாவது சுஹானா அண்ணி கொஞ்சம் இங்க வாங்கல. பாருங்கம்மா, இவங்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க. ஐயோ, என் புள்ளைய கிண்டல் பண்றாங்களா? ஹலோ, யாராவது என் புள்ளைய கிண்டல் பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? இங்க பாரு என் தங்கம், நீ ஒரு ரூமுக்கு போ. இங்க பாரு சுஹானா, அவ இப்ப தனியா ரூம்ல இருக்கா. அதோட நீ அவளை போய் தொல்லை பண்ணாத. என்னம்மா நீங்களும் மாமா, நீங்களே உங்க கூட சேர்ந்துட்டீங்களா? நீங்களாவது கொஞ்சம் சிரிக்காம இருக்கலாம்ல. இங்க சுஹானாக்கு உடம்பு சரியில்லை, ஆனா எல்லாரும் கேட்க பக்கம் இழிச்சிட்டு இருக்கீங்க. அண்ணே நீ ப்ளீஸ், நீ சுஹானாக்கு ஏன் தலை சுத்துதுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க நீ ப்ளீஸ். அது வந்து இஷான், நீ கட்டில உடைச்சல, அப்போ இதெல்லாம் இப்ப கட்டில உடைச்சதுக்கு இதுக்கு என்ன? இஷான், நீ எல்லாரும் விட ரொம்பவே வேகமா இருக்கியே. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவன் கட்டில உடைச்சான், இன்னைக்கு பாரு, இன்னைக்கு சுகானா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணா, நீங்க அப்பாவாக போறீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, சோனா, சொல்லு. ஏய் சோனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ முதல்ல என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க சோனா? இறங்கு, நீ முதல்ல கீழே இறங்கு. இத பாரு, இந்த மாதிரி டைம்ல நீ இப்படிலாம், அதுவும் ஸ்டோல் மேல ஏறி நிக்க கூடாது, இறங்குன்றல சோனா. இது எப்படி? சோனா, ஏன் அப்படி பாக்குற? மிஸ்டர் ரிஷன் கஷ்யப், பாங் குடிச்ச போது இன்னும் உனக்கு இறங்கலையா? ஹோலி இஸ் ஓவர், வேக் அப். அது இல்ல சோனா, கலர்ஃபுல்லா இனிமேதான் நம்ம வாழ்க்கையே கலர்ஃபுல்லா மாறப்போது. அப்படின்னா? ஏய் ஏய் இஷான், என்ன பண்ற? என்ன இறக்கி விடு. அப்படின்னா ஒரு நிமிஷம். உட்கார் உட்கார். சோனா, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? உனக்கு தலை சுத்துச்சா? ஐ மீன் வாந்தி வர மாதிரி இருந்துச்சா? ஆர் யூ ஃபீலிங் பியூக்கி? இஷாங், பாங் குடிச்ச போது உனக்கு இன்னும் இறங்கவே இல்லைல? சோனா, நிஜமாவே எனக்கு இப்ப போதை ஏறி போச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இப்போ தரையில நிக்கிற மாதிரி இல்ல, நான் இப்போ மேல மிதக்கிற மாதிரி இருக்கேன். ஏன்னா நீ பெட் மேல உட்கார்ந்திருக்க. சோனா, அது இல்ல. ஐ மீன், சரி நீ அந்த விஷயத்தை விடு. நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? உனக்கு ஏதாவது வாந்தி வருதா? ஏன் திரும்ப திரும்ப வாந்தியே ஸ்ட்ரெஸ் பண்ற? நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படி இல்ல சோனா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம்ல உனக்கு வாந்திலாம் வரதான் செய்யும். நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போய் இருக்கிற எல்லா டெஸ்ட் எடுத்துடலாம்.
அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே? என்ன கன்ஃபார்ம் பண்ணனும்? நான் நல்லதா இருக்கேன். I'll tell you what happened. Actually நான் மீனாவை துரத்திட்டு இந்த இடத்துல இருந்து கீழே ஓடுனேனா திடீர்னு எனக்கு எதுவும் ஆயிடுச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபெயிண்ட் ஆயிட்டேன் ஷான். இப்போ நான் நல்லா இருக்கேன். I am absolutely fine. Relax. ஓகே, மெதுவா நிதானமா பேசு. ஓகே? இங்க பாரு சுகானா, இந்த நிலைமையில நீ இப்படி குடுகுடுன்னு ஓடலாம் கூடாது. ஓகே? உன் உடம்ப நீ நல்லபடியா கவனிச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கீழெல்லாம் அடிக்கடி இப்போ தவிர நான் ரஜினி அண்ணிக்கிட்ட பேசி உன்னுடைய சாப்பாடை நான் மேலே வர வைக்கிறேன். ஓகே? ஆனா எதுக்கு இப்படி? இஷான் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. பாத்தியா சுகானா, உனக்கு இப்பெல்லாம் விசித்திரமா தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். பிரியாணிக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் கேட்டுக்கோ, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன் ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. ரிஸ்கா? எதுக்கு ரிஸ்க்? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாரும் ஏன் என் மேல இவ்ளோ கன்சர்ன்டா இருக்கீங்க? ஐ மீன் நான் நல்லா இருக்கேன். ஐ அம் அப்சல்யூட்லி ஃபைன். ஏதோ லேசா தலை சுத்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, உனக்கு எதுக்காக அப்படி தலை சுத்துச்சு? சுகானா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கீழே ரஜினி நீ அப்புறம் நிஷா நீ 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. சுகானா, சுகானா, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன். அதுக்கு அப்பாவாக போறேன்.